வெற்றி துரைசாமியின் உடல் சென்னை சிஐடி நகரில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்கலாம். சென்னை சிஐடி நகரில் வைக்கப்பட்டுள்ள வெற்றி துரைசாமியின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அது மட்டுமின்றி அரசியல் கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ் முருகன், ஓவர் டு யூ. வணக்கம். கடந்த 9 நாட்களுக்கு முன்பாக இமாச்சல் பிரதேச சட்லஜ் நதி அருகே விபத்தில் காலமான வெற்றி துரைசாமியின் உடல் 9 நாட்களுக்கு பிறகு இன்று தனி விமானம் மூலம் சென்னை எடுத்து வரப்பட்டது. அவரது உடல் சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை சிஐடி நகர் இருக்கக்கூடிய அவர் சிறு வயது முதல் வாழ்ந்து வளர்ந்த வீட்டிற்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அவர் உடலானது பொதுமக்கள் அஞ்சலிக்கும் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரது உடலுக்கு அஞ்சலி செய்வதாக சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு உள்ளிட்டோர் அவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். இதே போல பல்வேறு முக்கிய கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், சசிகலா, அதே போல அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சற்று நேரத்தில் அந்த அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஆளுநர் அவர்களும் அஞ்சலி செலுத்துவதற்கு வருவதற்கான அந்த காவல்துறை அலர்ட் என்று போடப்பட்டிருந்தது. அவரது வருகை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. அவரும் கடைசி நேரத்தில் அஞ்சலி செலுத்த வாய்ப்பு தெரிவிக்கிறது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முசி ஆனந்த் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். நடிகர் விஜய் அவர்கள் வருகிறாரா என்பது குறித்து அவரிடம் தனிப்பட்ட முறையில் கேட்டபோது இதுவரை தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் தரப்பில் அந்த கட்சியினுடைய தரப்புல அவர் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருப்பதாக தகவல் தெரிவித்தார். இதே போல பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் தொடர்ந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கால நேரம் கருதி அடுத்தடுத்து உடனடியாக அந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சரியாக ஏற்கனவே தெரிவித்தது போல 6 மணி அளவில் அருகாமையில் இருக்கக்கூடிய கண்ணமப்பேட்டை இடுகாட்டில் அவரது தகனமானது திட்டமிடப்பட்டிருந்த நிலையில அவரது உடல் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாகவும் பொதுமக்களுடைய அதிக கூட்டத்தின் காரணமாகவும் சட்ட நேரத்திற்கு முன்பாக சரியாக ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பாக தான் அவரது உடலானது வீட்டிற்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரம் இந்த அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நிலையில 8 மணி அளவில் அவரது உடல் தகனம் செய்வதற்கு எடுத்து செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இணைப்பில் இருங்க சதீஷ். இதனிடையே எமது செய்தியாளர் சசிதரனும் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். சசிதரன், இப்ப தொடர்ந்து நம்ம பார்க்க முடிகிறது காட்சிகளின் வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே வெற்றி துரைசாமியின் உடலுக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக முக்கிய பிரமுகர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.